இந்த வீடியோ பாருங்க. டைப் பண்ணிட்டு இருக்காங்க. they have a map. இவர் வந்து ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. Yes, I am getting lost. ஸோ இதுதான் கேட்ச். ஆப்பிள் ஃபோன் வந்து அப்டேட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. லேட்டர்னு சொல்லி கொடுத்துட்டு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ ஹெல்ப்புக்கு ஆப்பிள் மேலே டென்ஷன் ஆகி ஆப்பிளோட ஓனருக்கு மெசேஜ் பண்ணுறாரு. ஸோ அப்டேட் வந்து ரொம்ப டைம் எடுக்காது அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்டேட் பண்ணுறாரு. இப்போ அந்த பொண்ணுகிட்ட அகைன் சேட் பண்ண போகணும். அப்டேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸில் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குதான். ஃபைவ் செகண்ட்ஸில் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நத்திங். என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் மட்டுமே தான் அவர் வச்சிருப்பாரு. இவருடைய சேனல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெலுகா அப்படிங்கிற இந்த சேனலு. ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ன கம்யூனிகேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் சேட்டிங் தான் இதில் காமிச்சிருப்பாரு. இவர் யூஸ் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் அப்படிங்கிற ஒரு சேட்டிங் ஆப்ஸ் தான். ஓகேவா? பட் இந்த சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்க, பெலுகா அப்படின்னா யூஎஸ்ஏல நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இவரோட வீடியோ எல்லாமே சேம் மெத்தடில் தான் இருக்கும். ஜஸ்ட் சேட் பண்ணுறது தான் போட்டிருப்பாரு. பட் அந்த சேட்டிங்கில் ஹியூமரஸ் வந்து நிறைய இருக்கும். ஃபுல்லாக ஜோக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆடியன்ஸ் கம்பல்சரி 100% வீடியோ பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு என்கேஜ்மெண்ட்டாக தான் கொடுத்துருப்பாரு. ஸோ இப்படிப்பட்ட சேனலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 10.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 369 வீடியோஸ் தான் போட்டிருக்காரு. ஈவன் 14 ஹவர்ஸ் எகோ போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா 72,000 வியூஸ் வந்துருச்சு. 12 டேஸ் பிஃபோர் போட்டது பார்த்தீங்கன்னா 454. இதை நான் வந்து ஃபுல்லாகவே ஆர்என்டி பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நான் பார்த்ததில் இவர் ஆரம்பிக்கும் போது மைண்ட் கிராஃப்ட் கேமிங் பேஸ்ட் சேனலாக தான் ஆரம்பிச்சிருக்காரு. பட் லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் அவருக்கு கிடைச்ச உடனே இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாரு. இப்போ பெலுகாங்கிறது யூஎஸ்ஏல ரொம்ப ஃபேமஸான ஒரு சேனல். அண்ட் இவரோட வீடியோக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா இவரோட ஸ்கிரிப்ட் அண்ட் பெருசாக இவர் வந்து வாய்ஸ் ஓவர்லாம் எதுவுமே கொடுக்கல. நான் அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இவருக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆயிடுச்சா, எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததுல ப்ரூஃப் உங்களுக்கு காமிக்குன்னா அங்கே பாருங்க, இந்த சேனல் வந்து பெலுகா இஸ் மானிட்டைஸ்ட். அண்ட் இவரோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 54,000 மட்டும் லாஸ்ட் மந்தோட இதை வச்சு சொன்னோம்னா $54,000 வந்து ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சாதாரண வேல்யூவே கிடையாது ஏர்னிங்ஸில். அதுவும் ஃபேஸ்லெஸ் சேனலில் இவ்வளோ ஏர்னிங்ஸுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ சேனலோட டைப் கேம்ஸ். ஓகே, இந்த சேனல் ஆரம்பிச்சது 2017 அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஏர்ன் பண்ணாருன்னா இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க. இதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய சேனலையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த சேனல் என்ன நேம் பார்த்தீங்கன்னா வால்ட் அப்படிங்கிறது தான். காப்பி பேஸ்ட் அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர். ஈவன் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவரும் சேம் கேரக்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? யார் இந்த வால்ட்டுங்கிறவர் மேபி அதே சேனலோடைய பர்சன் தான் எதுவும் பண்ணியிருக்காரான்னு எனக்கு அதை பற்றி கரெக்டாக தெரியல. பட் இவருடைய ஃபர்ஸ்ட் வீடியோவே, அதாவது 2 இயர்ஸ் பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா சேம் கேரக்டர் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே இவருக்கு அங்கே பாருங்க 352,000 வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அண்ட் இந்த சேனல் மானிட்டைஸ்டான்னு கேட்டால் கண்டிப்பாக மானிட்டைஸ்ட் தான். இதையும் நான் செக் பண்ணி பார்த்துறேன். இவருக்கு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் இருக்குது. பட் வியூஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போக 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 இவருக்கு பெருசாக ரீச்சஸ் ஒன்றும் கிடைக்கல. லைக் அவருக்கு கிடைச்சது மாதிரி, யாருக்கு, பெலுகாவுக்கு கிடைச்ச மாதிரி இந்த சேனலுக்கு கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் இந்த கேச்சஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி சேட் பண்ணுற கான்வர்சேஷன் மெசேஜஸ் வச்சு நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த 2024 கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நான் சர்ச் பண்ண ஃபேஸ்லெஸ் சேனலை பற்றி நான் சாட் ஜிபிடிலையும் கேட்டேன். ஃபர்ஸ்ட் திங்
என்னப்பா ChatGPT இந்த மாதிரி நமக்கு கிடைக்குமா பெலுகா சேனல் மாதிரி இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, இது ChatGPT சொல்றது என்னன்னா, அவன்கிட்ட வச்சிருக்க கான்டென்ட் ஃபீட் பண்ணத வச்சு பார்த்து நான் சொல்றேன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறான். ஸோ இந்த பேசிக்கான இதுவும் குடுத்துட்டு லாஸ்ட்டா நம்ம யூடியூப் பாலிசி படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி கூகுளோட ஜெமினிலேயே போய் கேட்கலாம்னு கேட்டா, எஸ் இட்ஸ் பாசிபிள். பெலுகா சேனல் மாதிரி நீங்க பண்ணலாம். கன்டென்ட் குவாலிட்டி இருக்கணும், ஆடியன்ஸ் என்கேஜ் ஆகணும், அண்ட் வைரல் ஆகணும். இந்த மாதிரி விஷயம் இருந்தா போதும். பிளஸ் நீங்க யூடியூபோட கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு லாஸ்ட்டா அந்த கைட்லைன்ஸ்ங்கிறத ஆட் பண்ணிட்டான். ஸோ யூடியூபோட கைட்லைன்ஸ் நான் பெருசா ஆர்என்டி பண்ணி பார்த்ததுல எனக்கு ஒன்றும் வித்தவுட் வாய்ஸை பத்தி எதுவும் பேசல. பட் கூகுளில் சர்ச் பண்ணலாமேன்னு பார்த்தா, கூகுளில் பேசுனீங்க எல்லாருமே வந்து இட்ஸ் அப்சல்யூட்லி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரியும், கொரால பேசும்போது எல்லாருமே வந்து பாசிபிள் தான் அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2024ல நம்ம இதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி போயிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இவங்கெல்லாம் ஆரம்பிக்கும்போது பெருசா ஏஐ வச்சு ஆரம்பிக்கல. இவங்களுடைய ஸ்கிரிப்ட் எல்லாம் சொந்தமான ஸ்கிரிப்ட். ஸோ இவங்க எல்லாமே கிரியேட் பண்ணது எல்லாமே இவங்களுடைய ஓன் விஷயத்தை வச்சு பண்ணாங்க. அதனால அப்பெல்லாம் போயிருச்சு. ஸோ இப்போ பண்றதுக்கு ஈவன் ஸ்கிரிப்டே நீங்க ஏஐ வச்சு பண்ணிக்கலாம் தாராளமா. இப்போ நீங்க வெறும் சேட்டிங்கை மட்டுமே வச்சு நீங்க ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ண முடியுமா அப்படின்னா, பண்ணவும் முடியும். அதுக்கேத்த மாதிரி ஸ்கிரிப்டும் ஏஐ மூலியமா கிரியேட் பண்ணிக்கலாம். பட் 2024ல நீங்க வந்து ஏஐ வாய்ஸ் வச்ச சேனலே நெறைய பேருக்கு அப்ரூவலே கிடைக்கல. ஆனா, நீங்க இந்த டைம்ல வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கூட இல்லாம நீங்க அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு நெறைய வொர்க் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபைனலா இதுலருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எக்கச்சக்கமான சேனல் இருந்துச்சு. நான் எல்லாமே பார்த்தேன். அதுல நெறைய சேனல் ஈவன் சேவியர்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் கூட இருக்கும். உங்களுக்கு தெரியும். ரியாக்ஷனுக்கு இந்தியன் பேஸ்ட் சேவியர்ன்னு ஒருத்தர் வச்சு ரியாக்ஷன் வீடியோ காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி இப்படின்னு காமிக்கிற மாரி. ஸோ அந்த சேனல்லாம் கூட ஸ்டார்ட்டிங்ல மானிட்டைசேஷன் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, டிசேபிள் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. நீங்க ஒருவேளை இதே மாரி சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங்க் நீங்க நோட் பண்ண வேண்டியது ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்ட் வந்து நல்ல ஹியூமரஸ் ஸ்கிரிப்ட்டா இருக்கணும். ஜோக்ஸ் மட்டுமே இருக்கணும். அப்பதான் ஆடியன்ஸ் என்கேஜ் ஆகுற மாரி இருக்கணும். வீடியோவோட லென்த் மோர் தென் 2 மினிட்ஸ்க்கு மேல நீங்க ஸ்டார்ட்டிங்ல குடுக்கக்கூடாது. 1 to 1 1/2 மினிட்ஸ்ல குடுத்தீங்கன்னா அது பெட்டர். அண்ட் இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்க்கு நீங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, சேட்டிங்கோட சேர்த்து ஏதாவது ஒரு அனிமேஷன் நீங்க ஆட் பண்ணணும். ஓகேவா? லைக் நான் சொல்லிக் குடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஸ்டிக்கி அனிமேஷன் சொல்லி நான் தனியா ஒரு வீடியோ குடுத்துருக்கேன். அந்த மாரி ஒரு ஏதாவது ஒரு புதுசா ஒரு இல்லஸ்ட்ரேஷனோ, ஒரு அனிமேஷனோ ஏதாவது ஆட் பண்ணி எடிட்டிங் பண்ணாம பண்ணக்கூடாது. இன்னொன்னு 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யூஸ் பண்ணது எல்லாமே ஒரு சேட்டிங் அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, டிஸ்கார்ட்ன்னு சொல்லுவாங்க. இதே மாரி மெசேஜிங் சாட் பாட் நெறைய இருக்கு. அத யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். ஈவன் கேன்வால கூட உங்களால பண்ண முடியும். அண்ட் அல்டிமேட்டா இதுல எதுவுமே வாய்ஸ் ஓவரே இல்ல. நீங்க வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ணணும். பட் வாய்ஸ் ஓவருக்கு உங்களுடைய வாய்ஸ் ஓவர் அப்படின்னா பெஸ்ட். பட் ஒருவேளை உங்களோட வாய்ஸ் ஓவர்லாம் குடுக்க முடியாது. நான் யுஎஸ்ஏ டார்கெட் பண்றேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இங்கிலீஷ் சேனல் ஆரம்பிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியது ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். இங்க தான் முக்கியமான விஷயம். ஏஐல ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இதெல்லாம் வச்சு பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா மானிடைசேஷன் கிடைக்காது. ஏன்னு நான் நெறைய இடத்துல சொல்லியிருக்கேன். உங்கள மாரி தான் ஃப்ரீயா கிடைக்கிற அதே வாய்ஸ் தான் எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து YouTubeல நெறைய அவைலபிள் இருக்கிறதுனால இது ஸ்பாம் மாரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏஐ யூஸ் பண்ணணும்னா, உங்களுடைய வாய்ஸ ஏஐயோட குளோன் பண்ணி யூனிக் வாய்ஸா நீங்க கிரியேட் பண்ணலாம். இது 11 லேப்ஸ் மாரி நெறைய டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. இல்ல நான் கீழ கமெண்ட் பண்ணுங்க. அத பத்தி நான் குடுக்குறேன். பட் இப்போ இந்த பெலுகா சேனல் மாரியே டோட்டலா ஒரு ஸ்கிரிப்டே ரெடி பண்ணி ஒரு வாய்ஸ் ஓவரோட நம்ம வீடியோ ஆரம்பிச்சா மானிடைசேஷன் கிடைக்குமா அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரி வீடியோ கிரியேட் பண்ணணும். இந்த வீடியோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரியலன்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஃபேஸ்லெஸ் சேனல் நான் இதே மாரி பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஏ டூ இசட் ஏஐ மட்டுமே வச்சு மானிடைசேஷன் வாங்குற மாதிரி உங்களுக்கு நான் வீடியோவும் கிரியேட் பண்ணி தரேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணீங்கன்னா, பார்ட் 2க்கு வெயிட் பண்றேன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு இத அப்படியே ஏ டூ இசட் எப்படி ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி ஹியூமரஸா கொண்டு வரது, அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர், இமேஜஸ் அண்ட் கேரக்டர்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும். இதுல பார்த்தீங்கன்னா, பெலுகா சேனல்ல நெறைய கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். இந்த மாரி கேரக்டர்ஸ்லாம் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரேன். அண்ட் உங்களுக்கு வேணும்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோல உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கு அண்ட் என்ன வேணுங்கிறத கீழ கமெண்ட் சொல்லுங்க. பார்ட் 2 வேணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம அதையும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.